ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா? தி பீஜன் அண்ட் தி க்ரோ. வாங்க குட்டீஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸ்டோரி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க குட்டீஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு வெள்ளை புறாவும் காக்காவும் இருந்துச்சான். இந்த புறாவும் காக்காவும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த காட்டு வழியா போகிறவங்க எல்லாரும் புறாவை பார்த்து ரசிச்சுட்டு போவாங்களாம். இதை பார்த்த காக்காக்கு மனசுல கொஞ்சம் பொறாம வர ஆரம்பிச்சிருச்சான். பிள்ளைங்களா, பொறாமப்படுறது நல்லதா? இல்ல. ஆனா காக்கா மனசுல கொஞ்சம் பொறாம எழும்ப ஆரம்பிச்சிட்டு ஒரு நாள் என்னாச்சு, புறா தன்னோட முட்டைகளை கூடுல விட்டுட்டு அதை ஆகாரம் தேட பறந்து போச்சு. அதே போல காக்காவும் தன்னோட முட்டைகளை கூடுல விட்டுட்டு அதுவும் ஆகாரம் தேட பறந்து போச்சா. காக்கா ஆகாரம் தேடி பறந்து சுத்தி அலைந்து கொண்டு இருக்கும் போது அது புறாவின் கூண்டு பார்த்துருச்சு. இப்போ அந்த காக்கா தூரத்துல இருந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தது, இந்த புறா எப்போ பறந்து போகும் அப்படின்னு. இல்லைங்களா, என்ன தெரியுமாச்சு? அந்த புறா பறந்து போனதுக்கு அப்புறம் அந்த காக்கா புறாவோட முட்டைகள் இருந்ததுல அந்த கூடுல உட்காந்து முட்டைகளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தது. காக்கா மனசுல ஒரு திட்டம் போட்டுச்சான். அது என்ன திட்டம் தெரியுமா? இந்த முட்டைகளை எப்படியாவது வீணாக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு காக்கா பறந்து போயிடுச்சு. ஆனா காக்கா தன்னோட முட்டையை மட்டும் பத்திரமா பாதுகாத்துக்கிறோம். எந்த பறவைகளும் பக்கத்துல வராதபடிக்கு அது அவ்வளோ பத்திரமா பாதுகாத்துக்கிறோமா. காக்கா தன்னோட திட்டத்தை நிறைவேற்றதுக்காக ஒரு பாம்பை தேடி போனிச்சான். காக்கா பாம்பு கிட்ட போய் சொன்னிச்சான், பாம்பு, நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், அந்த வேலையை நீ எனக்கு நிறைவேற்றி தருவியா அப்படின்னு சொல்லி அது அந்த பாம்பை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு பாம்பு சொன்னிச்சான், உனக்கு என்ன தேவை சொல்லு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிச்சு. அதுக்கு காக்கா சொன்னிச்சான், ஒரு புறாவுடைய முட்டைகளை நீ சாப்பிடணும். இப்போ பாம்பு சொன்னிச்சு காக்காவை பார்த்து, அந்த வெள்ளைப்புறா உன்னோட ஃப்ரெண்டு தானே, எதுக்காக நீ அது முட்டையை நான் சாப்பிடணும்னு சொல்கிற? அப்போது காக்கா சொன்னிச்சா, ஆமாம், அது என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ எனக்கு அது மேலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாம்பு சொன்னிச்சா, சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்போது அந்த பாம்பு சொன்னிச்சான் காக்காவை பார்த்து, காக்கா, அந்த வெள்ளைப்புறாவுடைய முட்டை எந்த மரத்தில் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ காக்கா சொன்னிச்சான், எந்த மரத்து மேலே நான் உட்காந்துருக்கனோ அந்த மரத்தில் இருக்க முட்டை தான் நீ சாப்பிடணும், அதுதான் புறாவோட முட்டை அப்படின்னு நீ அடையாளம் கண்டுக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு பாம்பு முட்டையை சாப்பிட்றதுக்காக கிளம்பிருச்சு. பாம்பு தேடிக்கிட்டே போனிச்சான், எந்த மரத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு காக்கா உட்காந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டே போனிச்சான். ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு? காக்காக்கு தண்ணி ரொம்ப தாக அடிச்சுதான். அது தண்ணியை தேடி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்துதான் தண்ணி குடிக்கிறதுக்கு. பாம்பு கிட்ட சொன்ன விஷயத்த அது மறந்து போச்சு. அது தண்ணி தேடி காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துதான். ஆனால் என்ன தெரியுமாச்சு பிள்ளைங்களா, காக்கா தண்ணி தேடி தேடி காட்டில் ரொம்ப நேரம் சுற்றுச்சுல, அதில் ரொம்ப களைப்பாயிடுச்சு. டயர்டாகி ஒரு மரத்தில் உட்காந்து தூங்கிடுச்சான். பாம்பு கிட்ட சொன்ன விஷயத்த மறந்து போச்சு. இப்போ காக்கா மறந்துட்டு தூங்கிடுச்சு. இப்போ பாம்பு தேடி போச்சுல, ஒரு மரத்தில் பார்த்தா ஒரு காக்கா உட்காந்து இருந்துச்சு. பாம்பு சொன்னிச்சான், ஓஹோ, இந்த மரத்தில் இருக்க முட்டை தான் புறாவின் முட்டை, சரி வா நம்ம போய் சாப்பிட்றலான்னு மரத்தில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பிள்ளைங்களா, இந்த காக்கா வேற ஏதோ ஒரு காக்கா இந்த மரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கு. பாம்பு கிட்ட திட்டத்தை சொன்ன காக்கா இந்த காக்கா இல்லை. பாம்பு இந்த முட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. பிள்ளைங்களா, அந்த பாம்புக்கிட்ட திட்டத்தை சொன்ன காக்காக்கு தண்ணி தாகம் காட்டில் தண்ணி தேடி தேடி சுற்றி களைப்பாய் தூங்கிடுச்சுல. இப்போ அந்த காக்கா தன்னோட
கூண்டுக்கு வருது. வந்து பார்த்தா அங்கே ஒரு முட்டையுமே இல்லை. காக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னது, என்னோட ஒரு முட்டையுமே இல்லையே, எங்கே போச்சுன்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருந்தது. அப்போது அந்த காக்கா பாம்புக்கிட்ட போய் கேட்டுச்சான், என்னோட கூண்டில் இருந்த முட்டையை காணோமே அப்படின்னு. அப்போது அதுக்கு பாம்பு சொன்னிச்சான், நீ தானே சாப்பிட சொன்ன, எந்த மரத்தில் நான் உட்காந்துருக்கனோ அதுதான் புறாவின் முட்டைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி சாப்பிட சொன்னல, அதனால தான் நான் சாப்பிட்டேன். அப்போனா நீ சாப்பிட்டது என்னோட முட்டையா? நான் அந்த மரத்தில் உட்காரலையே, வேற ஏதோ ஒரு காக்கா உட்காந்துருக்குது, நீ மாற்றி என்னோட முட்டையை சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் காக்கா உணர்ந்துச்சான், நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சா அது நம்மளுக்கே வரும். அப்போது காக்கா புறா கிட்ட போய் சொன்னிச்சான், நீ என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னோட முட்டையை நான் இழந்துட்டேன்னு. குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம யாருக்குமே தீங்கு செய்ய நினைக்கவே கூடாது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.